வணக்கம். தேர்தல் நேரம் வந்துட்டாலே போதும், வாக்குறுதிகளுக்கு பஞ்சமே இருக்காது இல்லையா? இன்னைக்கு அப்படி நம்ம கவனத்தை ஈர்த்த சில முக்கியமான தேர்தல் அறிவிப்புகளை பற்றி தான் நாம அலசி ஆராய போறோம். வாங்க உள்ள போலாம். இந்த அறிவிப்புகள் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆனா இதனால நிஜமாமே உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் என்ன பலன் கிடைக்க போகுது? வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த தேர்தல் நேரத்துல கட்சிகள் என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்கன்னா. தமிழ்நாட்டுல ஏப்ரல் 21 சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. சொல்லவே வேண்டாம், அரசியல் களம் செம்ம சூடா இருக்கு. வாக்காளர்களை கவரணும்னு கட்சிகள் ஒண்ணுக்கொன்னு போட்டி போட்டுக்கிட்டு பல நலத்திட்டங்களையும் நிதி உதவிகளையும் அறிவிச்சிட்டு வராங்க. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நீங்க கவனிக்கலாம். அதாவது கட்சிகளோட அணுகுமுறை எப்படி வித்தியாசப்படுதுன்னு பாருங்க. ஒரு கட்சி வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க 8000 ரூபாய்க்கு கூப்பன் தரோம்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு கட்சியோ நாங்க டைரக்டா உங்க பேங்க் அக்கவுண்ட்லே பணம் போடுறோம்னு சொல்றாங்க. ரெண்டு பேரோட நோக்கமும் ஒண்ணுதான், ஆனா போற பாதை வேற வேற. சரி, இப்போ நேரடியா பணமா கொடுக்கப்படுற வாக்குறுதிகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். யாருக்கெல்லாம் எவ்வளவு பணம் கிடைக்கும்னு ஒரு கணக்கு போடுவோம் வாங்க. முதல்ல குடும்பத் தலைவிகளுக்கான இந்த அறிவிப்பு. மாசம் பேங்க் அக்கவுண்ட்ல நேரடியா 2000 ரூபாய் உதவித்தொகை. யோசிச்சு பாருங்க, இது பல குடும்பங்களோட மாதாந்திர பட்ஜெட்ல ஒரு பெரிய உதவியா இருக்கும் இல்லையா? அடுத்து நம்ம விவசாயிகள். அவங்களுக்கு ஏற்கனவே கேந்திர அரசு தர்ற PM கிசான் திட்டத்தோட மாநில அரசோட பங்களிப்பா ஒரு 3000 ரூபாய சேர்த்து ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 9000 ரூபாய் நிதி உதவி தர்றதா சொல்லியிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஆதரவா இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவையும் டார்கெட் பண்ணாம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் நிதி உதவி தர்றதாவும் ஒரு வாக்குறுதி இருக்கு. இது பொதுவா எல்லாரையும் கவர் பண்ற ஒரு திட்டமா பார்க்கப்படுது. ஓகே, இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாண்டி நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள், பயண சலுகைகள் பத்தி என்னென்ன வாக்குறுதிகள் இருக்குன்னு அடுத்ததா பார்க்கலாம். அடேங்கப்பா, இந்த லிஸ்ட் கொஞ்சம் பெருசாவே இருக்கு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசமா தர்றாங்களாம். தீபாவளிக்கு புடவை, ரேஷன்ல எக்ஸ்ட்ராவா பருப்பு, எண்ணெய், அப்புறம் தரமான அரிசி. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், ஆண்களுக்கும் பஸ்ல இலவச பயணம்னு அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட கொண்டு வரப்பட்ட திட்டம். தகுதியுள்ள பெண்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்க 25,000 ரூபாய் மானியம். இத பெண்களோட பயண சுதந்திரத்துக்கு மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலுக்கும் ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. சரி, இந்த உடனடி பண பலன்களை தாண்டி நீண்ட கால வளர்ச்சியை மனசுல வச்சு சில வாக்குறுதிகளும் இருக்கு. அதுல முக்கியமா பெண்கள் மற்றும் வேலைவாய்ப்பு மேம்பாட்டுக்கான சிறப்பு திட்டங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இது பெண்களை தொழில் முனைவோரா மாத்துறதுக்கான ஒரு முழுமையான திட்டம்னு சொல்லலாம். ஸ்டெப் 1, மகளிர் குழுக்கள் மற்றும் அவங்களோட சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் வட்டியே இல்லாத கடன். அடுத்து ஸ்டெப் 2, அவங்க உற்பத்தி பண்ற பொருளுக்கு ஒரு மார்க்கெட் வேணும் இல்லையா? அதுக்காக அரசாங்கம் பண்ற கொள்முதல்ல 20% இடஒதுக்கீடு. சோ பணம் கொடுத்துட்டு அப்படியே விடாம வியாபாரத்துக்கும் வழி செஞ்சு தராங்க. கிராமப்புறத்துல வேலை வாய்ப்பை அதிகப்படுத்த ரொம்பவே பிரபலமான அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்துறதாவும் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதனால கிராமப்புற மக்களுக்கு இன்னும் கூடுதலா வேலை நாட்களும் வருமானமும் கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஆக நம்ம இவ்ளோ நேரம் பார்த்ததிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த வாக்குறுதிகள் வெறும் பண உதவியோட நிக்கல. குடும்ப நலன், வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி அப்படின்னு பல கோணங்கள்ல பறந்து விரிஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அப்ரோச்னு சொல்லலாம். நாம் இப்போ பலவிதமான வாக்குறுதிகளை பார்த்தாச்சு. எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இங்கதான் அசல் கேள்வியே வருது. இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிஜமாவே செயல்படுத்தப்பட்டா தமிழ்நாட்டோட பொருளாதாரம் அப்புறம் நம்ம மக்களோட வாழ்க்கையில இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது நாம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.